என்னக்கா உன் கூட பேசிக்கிட்டே ஒண்ணும் வாங்காம வந்துட்டேன். என்னக்கா யார் வீட்டுக்கோ வர மாதிரி ஃபீல் பண்ற? என் வீட்டுக்கு தானே வர. இல்ல புள்ள, ஒரு வீட்டுக்கு வரும்போது வெறும் கையோட வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்றதுக்கா. ஒரு நிமிஷம் இரு புள்ள. எங்க சொல்லு துளசி. வண்டியில தின்பண்ட ஏதாவது இருந்தா கொஞ்சம் எடுத்துட்டு வாங்கல. தம்பிக்கு வாங்கி வச்ச பிஸ்கெட் சாக்லேட் தான் வண்டியில இருக்கு. பரவாயில்ல, அத குடுங்க. ஆ. இரு புள்ள. இந்தா. சரி, நீங்க போங்க. என்ன நம்மள கிளம்ப சொல்றா? என்னக்கா வீடு வரைக்கும் வந்திருக்காரு, அவரை உள்ள கூப்பிடாம அப்படியே போக சொல்ற? ஐயோ நீ வேற, அவர் நம்மள வீட்ல விட்டதே பெரிய விஷயம். அவருக்கு ஆபீஸ்ல அம்புட்டி ஜோலி கிடக்கு. ஸ்கூல்ல இருக்கும்போதே ஏதோ போன் கால் எல்லாம் வந்துச்சு. ஐயோ இவ ஒருத்தி. நீங்க ஏன் இன்னும் நிக்கிதீங்க? கிளம்புங்க. அது உன் அக்கா கிட்ட ஒண்ணு சொல்லிட்டா அதுல கரெக்டா இருப்பா. தெண்டல், நீயாவது உள்ள கூப்பிட்டு ஒரு காஃபி கொடுக்க மாட்டியாமா? ஐயோ என்ன இப்படி கேக்குறீங்க? உள்ள வாங்க. ஏ புள்ள, அவரு நீ சும்மா என்ன சொல்லுதுன்னு பாக்குறதுக்காக பண்ணுதாரு. அதுக்கேத்த மாதிரி நீயும் சொதப்புறாளே. ஏங்க வேலைய போட்டுக்கிட்டு குழந்தைய கிட்ட விளையாடிட்டு இருக்கீங்களா? முதல்ல கிளம்புங்க. அக்கா நீ எங்க அவரை போங்க போங்கன்னு விரட்டுற? உள்ள வந்துட்டு தான் போகட்டுமே. இல்ல நீங்க வாங்க. ஷோ பாத்தியா, இதத்தே நான் சொன்னேன். கால் வந்துச்சா குமார் அண்ணா தான் இருக்கும். எத்தனை வாட்டி போன் பண்ணி விட்டாங்க. கொஞ்சம் போங்களா ஆபீஸ்க்கு, நாங்க போய்க்கிடுதோம்.